வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நீங்க செய்த தியாகங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். பற்றற்ற நிலையில் வாழ்வது கடினம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு வேளை உணவிற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்ட கொடூரமான சூழ்நிலையை கடந்து வந்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்த நிலைமைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஒருவேளை ஒருவருக்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு கொடூரமான சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கடந்தும் வந்த ஒரு நபராகத்தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். குடும்பத்தின் பசியை போக்குவதற்காகவும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் உங்களுடைய கௌரவத்தையும் சுயமரியாதையும் கூட அடகு வைத்து நீங்கள் உழைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய குழந்தைகளும் நம்மளுடைய மனைவிகளும் நம்மளுடைய பெற்றோர்களும் நல்லபடியாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இருந்ததால் உங்களுடைய சாப்பாட்டை விட மற்றவர்களுடைய பசியை நீங்கள் அதிகமாகவே உற்று நோக்கிய ஒரு மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கூட கேட்க ஆளில்லாத ஒரு நேரத்தில் குடும்பத்தினருக்கு வயிறார உணவளித்து மகிழ்ந்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். குடும்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று தான் கேட்பார்களே தவிர ஒருவேளை சாப்பிட்டு விட்டாயா என்ற ஒரு கேள்வியை உங்களுடைய வாழ்க்கை துணையிலிருந்து யாருமே இதுவரைக்கும் கேட்க மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு வலியவே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆளில்லாத நேரத்தில் கூட இப்படி எனக்கு நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் யோசித்து யோசித்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தான் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். வறுமையின் கொடூரமான வடுக்கள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்து கிடந்தாலும் குடும்ப பொறுப்பிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டீர்கள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி நீங்கள் உழைத்து உங்களுடைய குடும்பத்தை ஒருவேளை கூட பட்டினி என்பது போடாமல் பசி என்பதை ஆற்றாமல் அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நாட்களும் நீங்கள் உழைத்து கொண்டும் இருந்தீர்கள். உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்கள் தியாகத்தை யாரும் கவனிக்காத ஒரு வேதனை காலங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகங்கள் கூட மற்றவங்களின் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேலாவது நீங்கள் எந்த விதமான தியாகங்களை மற்றவங்களுக்கு செய்யுங்கள். ஆனால் அந்த தியாகங்களை யாருக்கு செய்கிறீர்கள், யாருக்கு செய்தால் அந்த தியாகங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்தால் அது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஒரு நன்மைகளாகவே உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் குடும்பத்திற்காக செய்த உதவிகளும் விட்டு கொடுத்த விஷயங்களும் உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கிய ஒரு தருணங்களும் ஆகியவை பலருக்கும் ஒரு சாதாரணமாகவே தெரிந்திருக்கலாம். நீங்கள் ஒருவருக்காக உங்களின் நேரத்தை கூட கொடுத்திருக்கலாம். ஒருவரின் பிரச்சனையை தீர்க்க உங்களுடைய சொந்த தேவைகளை புறக்கணித்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கனவுகளை கூட நீங்கள் தள்ளி வைத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் வந்தீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் செலுத்துங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு நன்றி வார்த்தைகள் கூட கிடைக்காத பொழுது மனதில் ஒரு வலியானது எண்ணம் உருவாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நாம் இவ்வளவு செய்தும் யாருக்கும் புரியவில்லையே என்ற எண்ணங்கள் பல முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். கடகம் ராசியான நீங்கள் அன்பை எதிர்பார்த்து செய்யாமல் இருந்தாலும் தங்களுடைய அன்பு மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறிய எதிர்பார்ப்பு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது மனதில் ஒரு காயங்கள் என்பதை உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கடகம் ராசி அன்பர்களே, இழுப்பறியான பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது உளம் வருவீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் என்பதை உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களை நீங்கள் இப்பொழுது அடைந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பக்குவங்கள் ஏற்படும். அந்த ஒரு பக்குவத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வந்து அது உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு செய்தியை தேடி கொடுக்க போகிறது. பலம் மற்றும் பலவீனங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் அடைந்த வேதனைகளுக்கும் பதிலாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதை நீங்கள் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியம் சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கலாம். அதாவது திருமண பேச்சுவார்த்தை அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியமே நடக்கவில்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் 60ஆம் கல்யாணமோ வளகாப்போ போன்ற நிகழ்வுகள், ஆனால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷப்படும்படி ஒரு நிகழ்வு இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடிவிட்டது. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மட்டும் வேண்டி பாருங்கள், அது உங்களுக்கு முக்கியமான ஒரு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடன் நிவர்த்தி அல்லது வேலை தொடர்பான அருமையான செய்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். அந்த ஒரு செய்தி உங்களின் அத்தனை சோகங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு குடும்பத்தில் பேரானந்தத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதை சேர்க்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்குள்ள இனிமே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட போவாது. ஜோதிட நம்பிக்கையில் சோதனைக்கு பிறகுதான் நல்ல செய்தி மனதில் புதிய ஒரு தைரியத்தை உருவாக்கும் என்று அனைவராலையும் கூறப்படும். அதே போல நீங்கள் இத்தனை நாட்கள் சோதனையை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்தீர்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிக பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே அமைய போகிறது. அந்த மட்டும் நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நீங்கள் கேட்டபடி நிச்சயமாக அமைந்துவிடும். எதை பார்த்தும் இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எல்லாத்தையும் தொடங்கி பாருங்கள். மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. கடகம் ராசி அன்பர்களே, இழுப்பறியான பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது உளம் வருவீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் என்பதை உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களை நீங்கள் இப்பொழுது அடைந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பக்குவங்கள் ஏற்படும். அந்த ஒரு பக்குவத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வந்து அது உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு செய்தியை தேடி கொடுக்க போகிறது. பலம் மற்றும் பலவீனங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால்